அதாவது இன்னைக்கு எனக்கு கிரைம் கதைக்க சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துடுறேன். இதுல ஒரு மாரி மனச கஷ்டப்படுத்துற ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும். அதனால ஒரு சில விஷயத்த பார்த்து நீங்க அஃபெக்ட் ஆவீங்க அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தூக்கம் வராது. இத பார்த்துட்டு எனக்கே 2, 3 நாள் தூக்கம் வரல. அதனால தான் உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டு இந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறேன். அக்டோபர் 31ஆம் தேதி 2020 விசாகப்பட்டினத்துல ஒரு கல்யாண வீட்ல ஜோரா எல்லா செலிப்ரேஷனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஃபோட்டோல பார்க்குறீங்களா, இவங்க பேரு வரலட்சுமி. இவங்களுக்கு அப்ப 17 வயசு. தன்னோட 12th லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்கான லீவ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நல்லபடியா அந்த செலிப்ரேஷன்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா மணி ஒரு 6:45 இருக்குங்க. அப்போ ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இவங்கள பார்த்து, "நீ வந்து மெஹந்தி போட்டுக்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரலட்சுமி யோசிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வரலட்சுமி ஒரு அருமையான உடைய உடுத்தியிருக்காங்க. அது வெள்ளை கலர் உடை. சரி மெஹந்தி போட்டா அந்த உடை நாசமா போயிருமே அப்படின்றதுனால தன்னோட அண்ணனான ஜெயபிரகாஷ்ட்ட இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடலாம். எனக்கு மெஹந்தி போடையும் ஆசையா இருக்கு. அதே சமயத்தில் என்னோட ட்ரெஸ் கரையாயிடக்கூடாது. அதனால ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. தன்னோட அண்ணனும் துணைக்கு போறாப்ல. அவங்களோட வீடு ரொம்ப தூரத்துலலாம் இல்லைங்க. அதே காலனியில் பக்கத்து தெரு தான். அதனால நடந்தே போறாங்க. ஸோ வீட்டில் போயிட்டு அவங்க அண்ணன் வரலட்சுமியை விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. வரலட்சுமி தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்துறாங்க. ஜெயபிரகாஷும் அவரோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுறாரு. இந்த ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்குங்க. ஜெயபிரகாஷ் தன்னோட ரூம்லேருந்து வெளியே வந்து வரலட்சுமி 3 தடவை கூப்பிடுறாரு. வரலட்சுமி ரூம்லேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. சரி என்னன்னு போய் கிட்ட போய் கதவை தட்டி பார்க்கலான்னு போறாரு. கதவு திறந்தா இருக்கு. உள்ள வரலட்சுமியை காணோம். உடனே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ ஆல்ரெடி இந்த மெகந்தி போடுற ஆர்வத்தில் இருந்தா, அதனால நம்மள சொல்லாம கொள்ளாம போயிட்டா போல அப்படின்ற மாதிரி ஜெயபிரகாஷ் நினைச்சிட்டு சாதாரணமாக விட்டுறாருங்க. அன்னைக்கு நைட்டு மணி 9:45 ஆகுது. அப்ப வரலட்சுமியோட அப்பா ஜெயபிரகாஷ் போயிட்டு, என்னடா உன் தங்கச்சின்னு ஆளையே காணோம், நானும் ஒருத்தர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமா பார்க்குறேன், நம்ம கல்யாண வீட்டில் ஆளையே காணமே, எங்கே போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜெயபிரகாஷ் சொல்கிறேன், இல்லைப்பா என்னோட தான் வீட்டுக்கு வந்துச்சு ஒரு 6:45 போல், ஏதோ ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது இங்கே வந்துருச்சுன்னு நினச்சேன், இங்கே வரலையாவா அப்படின்னு ஜெயபிரகாஷ் ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அந்த இடத்துல சின்ன பதட்டம் உருவாகுது. உடனே சொந்தக்காரங்கள்ட்டலாம் அங்கே சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் சுத்தமாக ஆள் இல்லை. சரி பக்கத்து தெருலாம் தேடலாம் அப்படின்னு பக்கத்து தெரு பக்கத்து காலனிலாம் தேடிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க உள்ளவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு எங்கள் அக்கா இங்கே வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஆமாப்பா வெள்ளை கலரில் நல்லா ஜொலி ஜொலிக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம சாய்பாபாய் கோயில் இருக்குல்ல அங்கே தான்ப்பா நடந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு புள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஏரியாலேயே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குங்க, ஒரு மலை குன்றில். அந்த கோயிலுக்கு போகிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. உடனே ஜெயபிரகாஷ் என்ன பண்ணுறாரு, விரைந்து அந்த கோயிலுக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த கோயிலுக்கு இந்த நேரத்தில் எதுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு வேகமாக போய் செக் பண்ண போகிறாருங்க. அப்போ பாதி தூரம் அந்த ஹில்லில் ஏறிக்கிட்டு இருக்கப்பயே எழுத்தாப்புலேருந்து அக்கில்னு ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் ஓடுற மாதிரி தெரியுது. இங்கே ஜெயபிரகாஷ் கூப்பிட்றாரு, அக்கில் நில்லுப்பா அப்படின்ட்டு. இந்த அக்கில்ன்றவன் ஜெயபிரகாஷ்க்கு ஒரு தூரத்து சொந்தக்காரன். அது மட்டும் இல்லாமல் அக்கில்ன்றவன் அதே ஊரை சார்ந்தவன். அவன் 3rd இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட். இவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், அக்கில் இரு ஒரு 10 நிமிஷம் இரு வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜெயபிரகாஷ் அந்த ஒரு குன்றில் தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ அக்கில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஜெயபிரகாஷ் கிட்ட ஓடியாராம். கிட்ட ஓடி அந்த அக்கில் உடம்புல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் ஜெயபிரகாஷ். அக்கில் உடம்பு முழுக்க ரத்த கரைகள் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாக என்ன இது அப்படின்னு கேட்குறப்ப அக்கில் சொல்கிறான், ஒரு நிமிஷம் எங்கள் கூட வா அப்படின்னு கூப்பிட்றான். ஜெயபிரகாஷும் ரொம்ப பயத்தோடையே அந்த போலீஸ் பின்னாடி அக்கில் பின்னாடி போகிறான். அக்கில் இந்த 2 போலீஸும் ஒரு இடத்துக்கு போய் கூட்டு போய் காட்டுறான். அங்கே ஒரு பெண் வெள்ளை ட்ரெஸ்ல குப்புற விழுந்து கிடக்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, வரலட்சுமி தான். அவங்களுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உயிரோட தான் இருக்காங்க. அப்ப போலீஸ் அந்த பெண் அப்படி திருப்பி பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட கழுத்துல ஒரு ஆழமான வெட்டு இருக்கு. ஒரு பிளேடை வச்சு வெட்டி இருக்காங்க. அது ஒரு சர்ஜிக்கல் பிளேடா இருக்கலாம், ஒரு நார்மல் பிளேடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பிளேடை வச்சு முழுசா வெட்டாம மேலாப்பிலே கிழிச்சதுனால அவங்களால பேச முடியல வரலட்சுமியால். ஆனால் உயிர் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு போராட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல இப்போலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண டைமில் முதல்ல உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வரலட்சுமி தூக்கிக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜெயபிரகாஷ் அகில் எல்லாருமே ரொம்ப வேகமாக மலையிலேருந்து கீழே வேகமாக இறங்கி உடையாறாங்க. கீழே உடையாந்த பிறகு அந்த காட்சிகள் நீங்கள் பார்ப்பீங்க, உண்மையிலே மனசை ரொம்ப பதப்பதிக்குங்க. அந்த பெண் கீழே கழுத்து அருந்து இருக்காங்க, ஏதோ பேச முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால பேச முடியல. சுற்றியுள்ளவங்களும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. உடனே அவங்கள காரில் ஏற்றிட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க, ஹரிகா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க, மூமெண்ட்ஸ் இருக்கு, பல்ஸ் இருக்கு, கண்டிப்பா காப்பாத்திரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க இவங்களை காப்பாற்ற முடியாது, கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே விரைந்து எந்த ஒரு நேரமும் தாமதப்படுத்தாம வரலட்சுமி அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. டாக்டர் சிகிச்சையை மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்ப போலீஸ் ஆபீசர் திரும்பி அந்த கிரைம் சீன் எங்க நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போறாங்க. யாரு பண்ணதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த போய் பார்க்கறப்ப மேலும் பயங்கரமான அதிர்ச்சி.
அதாவதுங்க தரையில் அந்த வரலட்சுமி குப்பரை விழுந்து கிடந்தாங்கல்ல, அங்கே கருப்பு கலர் துணி கீழே விரிச்சு இருக்கு. அந்த துணி மேலே 2 3 லெமன்ஸ் இருக்கு. அதோடைய ஒரு கோழி முட்டை, அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் செதறி போய் கிடக்கு. இதை பார்த்தோன்னே யாரோ இந்த இடத்துல வரலட்சுமி நரபலி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு பிளாக் மேஜிக், ஒரு பில்லி சூனியை ரித்துவல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, சடங்கு செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது போலீஸ்க்கு தெளிவாகவே தெரிஞ்சிருதுங்க. உடனே சுற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள பிளாக் மேஜிக் பண்ணுறவனுங்களை பிடிச்சி, பூசாரிகளை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்போ எந்த ஒரு தடையுமே கிடைக்கல யார் செஞ்சது அப்படின்ட்டு. சரி, அடுத்து மோப்ப நாய்களை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே இந்த சைடு கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் வரலட்சுமி தன்னோட உயிரை விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இது ஒரு மர்டர் கேஸாக மாறுது. உடனே மோப்பநாய்களை கூட்டு வந்து அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துல மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. அப்போ மோப்பநாய்கள் நல்லபடியாக மோப்பம் பிடிச்சிச்சுங்க. மோப்பநாய்கள் எப்படி செயல்படும்னா, மோப்பம் பிடிச்சிட்டு ட்ரையல் ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஒரு ஸ்மெல் வர இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கும். ஓடி பிறகு அந்த இடத்துக்கு போன அப்புறம் குலைக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நடந்த சம்பவமே வேறங்க. மோப்பனை அந்த பிளாக் மேஜிக் பண்ண இடத்துல மோப்பம் பிடிச்சிட்டு ஒரு 2 3 சுற்றி அதே இடத்துல நிற்கிது. இப்போ போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. எப்பயுமே மோப்பனாய் ட்ரெயிலுக்கு போகுமே, ஏன் இந்த இடத்துல போகலை அப்படின்ட்டு போலீஸ்க்கு ஒரே சந்தேகம். இந்த ஒரு செய்தி அங்கே உள்ள மக்களிடையே பரவ ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்கள் ஒரு மாதிரி இந்த மாதிரியான பிள்ளை சனியம் மேலே அதிக அளவில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு பில்லி சூனிய சடங்கு தான், அதனால தான் நாயை கூட அந்த சடங்கு கட்டி வச்சிருச்சு காட்ட விடாமல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் போலீஸுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, எவனோ ஒருத்தன் தெளிவாக உள்ளவன் இந்த இடத்துல ஏதோ சம்பவம் செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு. இப்போ போலீஸ் ஃபஸ்ட்டு யாரை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அக்கில தாங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவனோட ஒரு பிஹேவியரில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அக்கில் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் வரலட்சுமி இந்த மாதிரி குப்பரை கடந்தப்போ போலீஸை கூட்டு வந்தது, வேனில் ஏற்றுனது, ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே கரெக்ட். ஆனால் வரலட்சுமி கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு அந்த அக்கில்ற கேரக்டரே அந்த ஒரு சீனில் இல்லையா எங்கேயோ தப்பிச்சு வெளியே போயிட்டான். அப்போ ஒரு சீன்லேருந்து எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னா என்னத்தையும் மறைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு அக்கிலை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அக்கில் ஒரு உண்மையை சொல்கிறான். சார், எனக்கும் வரலட்சுமிக்குமே ஒரு சீக்கிரம் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நான் வரலட்சுமி மாமா முறை தான் வேணும். ஆனால் எனக்கு ஜாண்டிஸ் வந்ததுனால, எனக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால வரலட்சுமி ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. அதனால தான் என்னால் அந்த ஒரு இடத்துக்கும் போக முடியல உடம்பு முடியாததுனால. சரின்ட்டு தான் டெம்பிளுக்கு வர சொல்லியிருந்தேன். அவளுமே சந்தோஷமாக வந்தா. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் சார். அப்போ திடீர்னு நல்ல உயரமான கருப்பான ஒரு ஆள் அந்த புதர்லேருந்து வெளியே வந்தான். அவன்கிட்ட என்னன்னு கேட்கறதுக்குள்ளேயே என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அதுலேயே எனக்கு அடிபட்டு போயிருச்சு. எனக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால என்னால் எந்திரிக்கவும் முடியல சார். வரலட்சுமியை குடிச்சு தான் கையில் வச்சிருந்த பிளேடை வச்சு வரலட்சுமி கழுத்தை அறுத்தான். கழுத்தை அறுத்துட்டு அந்த ஒரு சடங்கு செஞ்ச பிளாக் மேஜிக் சடங்கு செஞ்ச இடத்துல வரலட்சுமி பாடியை போட்டுட்டு ஏதோ மந்திரங்கள் சொல்லிட்டு ஓடிட்டான் சார். எனக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால என்னால் அவன்கிட்ட போராட முடியல. இருந்தாலுமே வரலட்சுமியை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுனால அந்த அருந்த தொண்டையை தன்னோட கையை வச்சு நான் மறைச்சிக்கிட்டேன் சார். ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாக ஆயிடக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது, நான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன் சார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். போலீஸ்க்கு இதை கேட்டோன்னே அதிர்ச்சி. ஓகே, இது எதுவும் நடந்திருக்கு போல அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே இந்த அக்கில் மேலே இந்த டவுட் நிற்கவே இல்லைங்க. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா வரலட்சுமியோட மொபைல் ஃபோன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வரலட்சுமியோட இன்ஸ்டாகிராமை எப்படியும் ஆக்சஸ் கிடச்சிருக்கு போலீஸ்க்கு. வரலட்சுமி கடைசியாக யாருக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ராமு அப்படின்ற ஒரு பையனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ராமுமே அதே ஏரியா சார்ந்த ஒரு பையன் தான், வரலட்சுமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுது. அந்த ராமுக்கு என்ன மெசேஜ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அக்கில் என்ன இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு மேலே சாய்பாபா கோயிலில் பார்க்க வர சொல்லியிருக்கான், என்னை தனியாக வேற வர சொல்லியிருக்கான், ஏதோ கடைசியாக என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், எனக்கு பயமாக இருக்கு ராமு, நீ என் கூட வரியா, கூட வந்து தூரமாக நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி பயத்தில் வரலட்சுமி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கும் ராமு சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு ராமுவும். உடனே என்ன பண்ணுறான், ராமுவும் இந்த இடத்துக்கு போயிருக்கான். அப்போ போலீஸ்க்கு இது தெளிவாக தெரிஞ்சிருது ராமுவும் அந்த சீனில் இருந்திருக்கான் அப்படின்ட்டு. சரி, ராமுவை பிடிச்சி விசாரணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உடனே ராமுவோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராமு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் அக்டோபர் 31 அந்த இடத்துல நான் இருந்தேன் சார். அப்போ வரலட்சுமியும் அகில ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. தூரத்துலேருந்து நான் பார்த்தது அகில் என்னை நோட் பண்ணிட்டான். உடனே என் கூட சண்டை போகிறதுக்காக என்னை அடிக்க வந்தான் சார். நான் பயத்தில் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாரு. அப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, சார் இந்த அகில்ன்றவன் வேணும்னு என் மேலே பொய்யான பழிகள் போட்டுக்கிட்டே இருப்பான் சார் எப்பயுமே. நானும் வரலட்சுமி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சார், எங்களுக்கு அதே மீறியான உறவு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அகில் நான் வரலட்சுமி அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனோட அண்ணனான ஜெயபிரகாஷ்ட பொய்யான விஷயங்களை சொல்லி அகிலும் ஜெயபிரகாஷும் சேர்ந்து 29 என்னை அவ்வளோடய அடித்தாங்க சார் எங்கள் தெருவுலையே. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு சார் அப்படின்ற மாதிரி ராமு சொல்கிறாப்புல. இப்போ போலீஸ்க்கு 2 விதமான டிஃப்ரெண்ட் கதைகள் கிடச்சிருக்கு. இதில் எவரை நம்புறதுனே தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், இவனுங்க 2 பேரும் கூட்டு
தலைவாணியான்றதும் தெரியல. 2 பேரும் சேர்ந்து வரலட்சுமி ஏதோ பண்ணிட்டானுங்களான்னு தெரியல, இல்ல அகில் சொல்றது உண்மையானு தெரியல, இல்ல ராமு செய்யறது உண்மையான எதுவுமே தெரியலங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிறதுக்கு இந்த சைடு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருதுங்க, வரலட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா, வரலட்சுமியோட உடம்புல டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் இருந்ததா சொல்றாங்க. அதாவது வரலட்சுமி தன் அட்டாக் பண்றது மூலியமா ஏற்பட்ட காயங்கள் வரலட்சுமி உடம்புல இருந்திருக்கு. அப்ப யாரோ ஒரு ஆண் அந்த இடத்துல வரலட்சுமி அட்டாக் பண்ணியிருக்காங்க, அது உண்மைன்னு ஆயிருச்சு. ரெண்டாவது விஷயம், அந்த பிளாக் மேஜிக் சடங்குகள் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல இருந்த சிவப்பு பொடி எல்லாமே சில்லி பவுடர், அது குங்குமம் கிடையாது அப்படின்றதையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தெளிவாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ போலீஸ் இந்த இடத்துல தெளிவான விஷயம் தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் அவன்கிட்ட உள்ள லாவோட நாலேஜையும் அவன்கிட்ட உள்ள இன்வெஸ்டிகேஷன் நாலேஜையும் யூஸ் பண்ணி தான் அந்த கிரைம் செஞ்சிருக்கான் அப்படின்றே தெரிய வருது. இந்த இடத்துல 2 சஸ்பெக்ட், ராமு, அகில். இதில் அகில்ன்றவன் 3rd இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் வரலட்சுமி கடைசி அந்த இடத்துல பார்த்தது. அவன் ஏன் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. உடனே போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அகிலை பிடிச்சி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு, நீ மாட்டிட்ட, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அகில் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓன்னு அழுவ ஆரம்பிக்கிறான். ஓன அழுது, சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இதுக்கு மாரி நான் மறைச்சி எதுவும் செய்ய மாட்டேன், ஏன்னா தப்பான பழிகள் என் மேலே விழுந்துரும்னு எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றான். சார், அதாவது நானும் அவளும் சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது எல்லாமே உண்மைதான் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, வரலட்சுமி என்னை மீட் பண்ண வந்தப்ப நம்ம 2 பேர் கல்யாணத்தை கண்டிப்பா நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா உங்க வீட்டில் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால எங்க வீட்டில் உள்ள அப்பாவும் அம்மாவும் உங்களை ரொம்ப எதிர்க்கிறாங்க, உங்க குடும்பத்தையும் பிடிக்கல, அதனால கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியாது, நீ இல்லாம என்னால் வாழ முடியாது, நான் இல்லாம உன்னால வாழ முடியாதனால 2 பேரும் சேர்ந்தே தற்கொலை பண்ணிக்கலாம், என் கழுத்துல உன்னால தாலி தான் கட்ட முடியலையே தவிர முடிஞ்சா என்னோட கழுத்தை அறுத்து போடு அப்படின்னு வரலட்சுமி அகில்கிட்ட சொன்னதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான் அகில். உடனே அகில் தன்னோட கைகளை வச்சு பிளேடை பொறிச்சு வரலட்சுமி கழுத்தையும் அறுத்திருக்கான், வரலட்சுமி அறுக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கான். சார், நான் ஏதோ காதல்னால என்கிட்ட இருந்த பயங்கரமான காதல்னால ஈஸியா அதை நான் செஞ்சுட்டேன் சார், அதுக்கப்புறம் வரலட்சுமி துடிச்சது பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு, என்னன்னானே என் உயிரை எடுத்துக்க எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை சார் அப்படின்னு கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல போலீஸ் இதை எமோஷனலா பார்க்கவே இல்லைங்க, இது ஒரு கன்னிங்கான விஷயமா பார்த்துருக்காங்க. இவன் ஒரு நரி மாதிரி செயல்படுறான், இவனுக்கு லா எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவன் பர்ஃபெக்டா ஏதோ செய்ய பார்க்கறான் அப்படின்னு போலீஸ் தெளிவா நோட் பண்றாங்க. ஏன்னா இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நம்ம இந்தியன் லாஸ்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தி கிரிமினல்ஸ் தப்பிக்க பார்ப்பாங்க. இந்த இடத்துல இவன் எந்த லூப் ஹோலை பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டுருக்கான் அப்படின்னா, செக்ஷன் 306 ஐபிசி, அதாவது அபண்ட்மெண்ட் டு சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எளிமையான விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூசைடுக்கு உதவி பண்றதுன்னு வச்சுக்கலாமே, அதுக்கெல்லாம் குறைந்தபட்ச தண்டனை தான், அதாவது மர்டர் அளவுக்கு தண்டனை இருக்காது. செக்ஷன் 302 ஐபிசி படி மர்டருக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை இருக்கும்ல, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, இந்த மாதிரியான தண்டனை இந்த செக்ஷன் 306 ஐபிசி, அதாவது அபண்ட்மெண்ட் டு சூசைட்ல இந்த ஒரு ஆக்ட்ல இருக்காது. இதை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்காக தான் அகில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றான் அப்படின்னு போலீஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க. இப்ப ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, இது வந்து எல்லா நாட்டிலையுமே நடக்கணும் அப்படின்றதான் உண்மையிலே என்னோட கருத்தும் கூட. கண்டிப்பா இந்த சம்பவத்தை கேட்ட அப்புறம் இது எல்லா நாட்டிலையும் நடக்கணும், முக்கியமா நம்ம தமிழ்நாட்டிலே இது அவசியம் வேணும்னு நீங்களும் யோசிப்பீங்க. அதாவது தீஷா இனிஷியேட்டிவ்னு ஒரு விஷயம் அந்த ஒரு ஊர்ல இருந்துச்சு. இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னா, ஒரு பெண்களுக்கு ஒரு பயங்கரமான குற்றச்சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றதான் இந்த தீஷா இனிஷியேட்டிவோட ஒரு முக்கியமான கோலே. எப்படி அப்படின்னா, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாய்தா மேல வாய்தா போட்டு 20 வருஷம் கழிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அநீதி நிலைக்கிறப்ப எடுத்த உடனே ஒரு சில வாரங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த தீஷா இனிஷியேட்டிவோட கோலே. இங்க போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம் போலீஸ் எப்பயுமே போலீஸ்க்கு கிட்டத்தட்ட 60 to 90 நாள் ஆகுங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு. இந்த இடத்துல இவனை கண்டிப்பா விட்டா இவனோட அந்த லா மூளையை வச்சு எதனா செஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரே வாரத்துக்குள்ளங்க, எப்படி 60 to 90 நாள் ஆகக்கூடிய வேலையை ஒரே வாரத்துல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க, இவனுக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. கோர்ட்டுமே ரொம்ப டைம்லாம் எடுக்கலைங்க, ஜூலை மாசமே இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. ஆயுள் தண்டனை விதிச்சது மட்டும் இல்லாம இவன் மேல போக்சோவும் சார்ஜ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா, இவன் லவ் பண்ணப்போ வரலட்சுமிக்கு 17 வயசு, ஸோ மைனர் அப்படின்றதுனால இவன் மேல அந்த போக்சோ குற்றமும் ஒழுகுது, இவனுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்குது. ரெண்டாவது விஷயம், இதில் ஒரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது உண்மையிலேங்க இந்த கொடூரமான சம்பவம் என்னதான் பயங்கர வேதனையா இருந்தாலுமே இந்த சனியை பிடிச்சவனுக்கு மரண தண்டனை கிடைச்சது இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். உண்மையிலே இந்த இடத்துல விரைவா நீதி கிடைச்சது நினைச்சு மனசுக்கு ஓரளவு ஆறுதலா இருக்குன்னே சொல்லலாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இழப்பு பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. உங்களுக்கு நான் கிரைம் கதையை விளங்கும் விதம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனல் ஒரு சின்ன சேனல், ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை வளர்க்க ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.